அப்போஸ்தலர் நடவடிக்கையில் திருத்தூதர் பணிகளில் தூய ஆவியானவருடைய வருகை 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள யார்? இயேசுவை பின்பற்றி கலிலேயாவில் இருந்து வந்தவர்கள். அது 120 பேர் தான் இருப்பினோம். அதில் 12 அப்போஸ்தலர்களும் தேவதாயும் இருக்கிறார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல். 2வது நெருப்பு போன்ற பிளவுபட்ட நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அன்பு சகோதரமே, 3 அறிகுறிகளை தான் பார்க்குறோம் பெந்தெகோஸ்தில். அங்கே ஒருவரும் பாட்டு படித்ததா எனக்கு தெரியல. அவன் பயந்து போயிட்டு இந்த 120 பேரும் அப்போஸ்தலர்களோட அந்த அறையில் கூடியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்தது ஒன்று பெந்தெகோஸ்த் நாள். அது பெந்தெகோஸ்தா அறுவடை காலம், யூதர்களின் அறுவடை பெருநாள்னா விதைச்சு அறுத்து வைக்கிறது. அந்த நாளை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் யூத பெருநாளை கொண்டாட இல்லை, ஆண்டவருடைய அறுவடையின் காலம் வந்துட்டுது. அந்த கேரளா பிரதர் சொன்னார், உங்களுக்கு கேரளம் இல்லை, உங்களுக்கு தெரியும் விஜயன்னு நினைக்கிறீங்க நீங்கள். விஜய் அவருக்கு ஆனால் ஒன்றுக்கும் பொது எனக்கும் பேர் ஜோசப், விஜய்க்கும் பேர் ஜோசப் தான். அவர் எவ்வளோ வேதக்காரனும் எனக்கு தெரியாது, அவருக்கு ஆவி இருக்குதோ தெரியாது, இருக்கக்கூடும். ஏதோ ஒரு ஆவி இருந்தபடியே தான் நான் ஒரு இவ்வளோ வாக்குகளை பெற்றிருக்கிறேன். சரி, எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் இறுதி காலங்களில் வாழ்கிறோம். பிரதர் இந்தியாவில் இருக்கிறபடியாக அவருக்கு இறுதி காலமாக தோன்ற இல்லை. எப்போ ஆவி பொழியப்பட்டதோ பெந்தெகோஸ்தே இறுதி காலம் ஆரம்பமாயிற்று. அதன் அடையாளம் உலகத்தில் வாழ்கிறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் எல்லாரும் வெளிக்கிட்டு போய் ஆண்டவற்ற வார்த்தையை விதைக்க வேணும். அந்த விதைப்பின் காலம் இது. இந்த காலத்திற்கு குரு உண்டோ, குருத்துவம் உண்டோ, அல்ல துறவரம் உண்டோ, ஒரு வரையறையும் இல்லை. எல்லாரும் போய் விதைக்கிற காலம் வந்துட்டாங்க. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் 120 பேர் மாத்திரமில்லை, அங்கே இன்னொரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறார், பவுல் அப்போஸ்தலர். பவுல் தான் எங்களுக்கு ஆவியை பற்றி சொல்லி தந்தவர். யோவான் 14, 15, 16 சொல்லப்படுதுதான் ஆவியை பற்றி. ஆனால் பவுல் தான் தன்னுடைய 13 நிருபங்கள் வைப்போமே, அதில் புதிய ஏற்பாட்டின் அரைவாசி புத்தகங்கள் ஆவியை பற்றி சொல்லி தந்தார். அதைத்தான் பூசையிலையும் வாசிக்கிறோம், கூட்டங்களையும் படிக்கிறோம். பரிசுத்தாவி இலகுவான ஆள் அல்ல, இலகுவாக அவர் வரையும் மாட்டார். சில வேளையில் மேடையிலேருந்து பாட்டு படிக்கிறாக்களுக்கெல்லாம் வர மாட்டார், உங்களுக்கெல்லாம் வரக்கூடும். அவர் ஒரு மறைந்த மௌனியான தாழ்மையான ஒரு ஆவி. பவுலை பாருங்க, பவுலுக்கு யார் குறிப்பிட்டம் கொடுத்தது? ஒரு தருங்குடிக்க இல்லையே. அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கொடுத்தவர். பவுலுக்கு தமாஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் வெளிச்சமாகவும் பெரும் இரைச்சலாகவும் தான் தோன்றினார். இங்கே பாருங்கள், சொல்லியிருக்க, பவுலுக்கு தோன்றிய ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் மேல் நெருப்புருவமாக 1000 சூரியன்கள் வந்து அந்த வீட்டில் கொட்டப்பட்டது போல இருந்தது. அது பார்த்தா பிரிஞ்சு ஒவ்வொருடைய தலையிலும்
நாவு எரியிற நெருப்பு போல் நாவு போல் தென்பட்டது. சும்மா இருந்தவங்க பயந்து போய்த்தானே இருந்தாங்க அந்த அறைகளை. அந்த அறைக்குள்ள பயந்து போய் இருந்தவங்களுக்கு என்ன துணிவு வந்தன்னு பாருங்க. 2 உருவங்கள் கொடுக்கப்படுது. இடைச்சலோடு அது மழையாக இருக்கலாம், காத்தாகவும் இருக்கலாம். அது பழைய படம் முழுக்க அந்த உருவம் கொடுக்கப்படுது தானே. சங்கீதங்களிலும் கொடுக்கப்படுகிறது, அது எசையாயிலும் கொடுக்கப்படுகிறது, எசைக்கியலும் கொடுக்கப்படுது. தண்ணீர் கொட்டுனது. அதான் அவன் நோவாட காலத்தில் கொட்டுனாத அளவுக்கு கொட்டுனது. இந்த தண்ணிக்கு பொங்கி எழுகிற பரிசுத்த ஆவியின் அருள் பொழிவன்னு சொல்கிறோமே, எங்கள் மீது பொழிகிறார் ஆண்டவர். இந்த காலங்களில் எங்களுக்கு தான் உணர்வு கட்டாது. நாங்கள் சாமியார் கொடுக்கணும் பூசையில், அது இல்லை. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. சாமியார் பூசையை வச்சுட்டு ஆவியை கொடுக்குறத மறந்துடுறாரு. பாருங்க, என்ன யாழ்ப்பாணம் திருச்சபையில் இத்தனை பேருக்கு ஆவி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பெரிய அரும்போட்டாயிலே ஒரு கல்லாட்டி திரிய வளர்ந்துருக்குவேன். 6% தான் நீங்கள் கத்தோலிக்கர் இந்த தீவில். நல்லா இருக்கிறவன் ஜெரும் பாவம் ஜெரும்லாம் பாட்டும் படித்து போதிச்சு கொண்டு தெரிஞ்சது. கரூர் சந்தியமார் கோயிலில் 2 வருஷம் வந்தவன், ஒன்றுக்கு பின்னால் உண்டு. பாவம் களைச்சி போய் செத்துட்டான். நேற்று பிரேத அடக்கம். அப்போ நாங்கள் என்னன்னா, நாங்கள் நினைக்கிறோம் அப்போ சுவாமி செய்யட்டும்னு. சுவாமி களைச்சி போயிடுவாரே. நாங்கள் தான் இந்த இறுதி காலத்தின் அப்போஸ்தலர்கள். இதைத்தான் போப் பிரான்சிஸ் சினோடல் என்ற வியாக்கியானத்தில் சொன்னார். இதைத்தான் 14 சொல்ல. எல்லோரும் வெளிக்கிடுங்கோ, இனி பார்த்து கொண்டுறாதீங்க இதுகளை பாவங்கள். அதில் பூசை வச்ச கழிச்சு போச்சுது. புறம் இனி என்ன பாவியை கொடுக்குறது. நானே இன்றைக்கு நான் குருநாரில் ஒரு சின்ன ஒரு ஆவி கூட்டத்தில் இருக்கிறேன். அவங்களுக்கு சொன்ன பிரசங்கத்தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அது ஒரு 30-40 தான் வரும். இல்லை, குருநார் கொலை விளக்கிய மாதா கோயிலில் வருங்கள். ஆவியை பற்றி தான் பேசுகிறோம். அதுகள் அழுகுதுகள், ஆடுதுகள், துள்ளுதுகள் சொல்லட்டுமே. பாவம் தானே. அதுகள் என்ன தியோலஜியாக படித்ததுகள். தியோலஜி படித்தவனுக்கு ஆவி வருது இல்லையே, தெரியாது அவங்களுக்கு. எனக்கு கூட வரையில்லை. இப்போ ஜவரத்னம் மாத்தையா சொன்னார், நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு போய் ஏதையாவது சொல்லு. முதல் சொன்னவர் நீ வராதேண்டு. ஆனால் அவருக்கு ஏதோ குற்றப்பள்ளி உணர்வு. நல்ல ஒரு மாணவன், இந்த ஒரு நல்ல டிசைப்பிள். பிலிப்பொன்னையாச்சும் ஆயக்களை நாங்கள் படிப்பிக்கல. இருந்தால் கார் தள்ளினால் இங்கே கனவேர் இருக்கிறோம். ஆக ஒளி டிரெக்டர் இருக்கார். அவர் காருக்கு கீழே கிடந்தவர். யூஜின் பிரான்சிஸ் அவர் கார் சீட்டில் இருந்தவர். என்னங்களா ஜெரோவில் கார் பின்னால் தள்ளலாம் தானே. 1983ஆம் ஆண்டு அவங்க கண்டி செமினரியில் இருந்தவங்கள அடித்து தரது இங்கே அனுப்பி போட்டாங்க. பரிசுத்தாவி தான் செமினரியை நடத்தின அந்த காலத்தில். ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு அடையாளம் இருக்குது. என்ன? வானத்திலேருந்து நெருப்பு விழுந்தது, எங்களுக்கு பேரிரைச்சலோட மழை பெய்கிற மாதிரி இருந்தது. இது 2 பஞ்சபூதங்களின் பெரிய அடையாளங்கள். சும்மா மழை பெய்யாது பேரிரைச்சலோட, சும்மா நெருப்பு கொட்டுனாதே. அது பவுலுக்கு நடந்ததே. அவன் 13 நிறுவனங்களில் பார்க்குறோம். இவனுக்கு டமஸ்கஸுக்கு போகிற வழியில் இதுதான் நடந்தது. ஐயோ பாவம், அந்த மனுஷன் சும்மா இருந்த ஒரு பரிசெயன், நல்ல பரிசெயன் பவுல். அவன் என்ன செய்தான்னு சொல்லுங்க பாப்பம். அராபியா ஓடினான். அங்கே சொல்லியிருக்கு, 16 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாக சொல்லி, உங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதும்
என்ன இந்த நாடுகள்லாம் வந்தாங்க, 16 நாடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக சொல்லியிருக்க அராபியான்னு என்னென்னு தெரியுமோ? அது பெரிய பாலைவனம். அங்கே இருக்கிறார்கள் வியாபாரம் தான் செய்யலாம். அப்போ பவுல் அராபியாவுக்கு போய் படிச்சிருக்கணும் ஆழமாக. தியானத்தை அங்கே தான் படித்தானாக்கும். அராபியர்கள் அங்கே இருந்து யாவா சுமத்ரா மட்டம் வந்து கொண்டிருந்தாங்களே, அவங்க தான் எங்களை மலையை பார்த்துட்டு சிவனொளி பாத மலை என்று சொல்லாமல் அடம் ஸ்பீக்கன்னு சொன்னவன் அராபியன். அப்போ அவங்கள் ஆண்டவருடைய புதுமைகளை எப்பயோ அறிந்து வச்சிருந்தவங்க. பவுலுக்கு தெரியும். பவுல் அல்லாட்டி எந்த அப்போஸ்தலர்கள் இவ்வளோ கடிதம் எழுதினவன்? 27 புத்தகங்களில் புதிய ஏற்பாட்டில் 13 பவுல் எழுதினதானே. ஆனால் ஆவியில் எழுதினதானே. ஆவியால் நிறுவப்பட்டு அந்த மனுஷன் என்னென்னலாம் செய்தன்னு தெரியுமா அவங்களுக்கு? அவன் கடலுக்குள்ள பாஞ்சான், எத்தனையோ கப்பல் உடைஞ்சுது, மலைகளில் ஏறினான், பாம்புகள் கடிச்சுது, இத்தனை புதுமைகளில் அவன் அனுபவிக்க வேண்டி வந்தது. நீங்கள் பயப்படாங்க. நான் நினைக்கிறேன் இந்த 10 நிமிஷம் முடிஞ்சுதாக்கும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சினோட் கடிதங்களில் பாப்பரச கூட ஒவ்வொரு தரம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு? தாழ்மையோடு இருந்து ஒன்றுமில்லாமல் இருந்து உங்களை காட்டி போடாதீங்க. வெள்ளை கிள்ளையை உடுத்தி வந்து பாட்டுக்கிட்ட படித்து போடாங்க. அவன் பரிசுத்தாவி வர மாட்டேன். நீங்கள் இப்படியே இருங்க, உங்கள் மேலே ஆவி கொட்டப்படுவார். அது பெரிய ஒரு நெருப்பாக எரியும். அது உங்களுக்கு பார்க்க தெரியும். அது பெரிய நீர் ஊற்றாக கொட்டப்படும். நாங்கள் முந்தி மாதிரி இருக்க மாட்டோம். இப்போ நானெல்லாம் விட்ட கால் நடக்கலாம் கிடந்து நான் ஜெவரட்னம் ஃபோன் பண்ணுது கடைசி நேரத்தில். நேர காலத்தில் சொல்லியிருந்தாலும் மசாஜ் பண்ணியிருப்பேன் காலை. அது சொல்லுது, இங்கே எழுப்பி போவாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு எதையாவது சொல்லண்டு. அது சரியில்லை தானே. விகாஜென்றால் சொன்னால் வேற தானே வேணும். ஆனபடியாக தான் வந்தேன். ஆனால் நீங்கள் பயப்படாங்க. பரிசுத்தாவி அவர் விசித்திரமான ஒருவர். உண்மையாக பவுல் கணக்க பரிசுத்தாவியை படிக்கல. அவன் பிதாவை பெரிய சொன்னார். பிதாவின் பெருந்தன்மைகள் இதக்கம் அன்பு காருணின்னு சொன்னார். இயேசு பற்றி சொன்னார். என்று அவர் கண்டது இயேசுவை தானே. பாவுலாம் பார்த்து அந்த கால தாக்கல் சொன்னால் இவன் பாவுலுக்கு என்ன தெரியும்? இவன் கல்லையால் இருக்கல, கல்லையால் நடக்கலை, கல்லையா 3 வருஷம் புதுமையெல்லாம் காணையில், இவன் சிலுவையில் கூட நிற்கல. இன்றைக்கு வந்து இயேசுவை பற்றி கதைக்கிறான். நான் நீயும் அப்படி தான். நாங்கள் சிலுவையில் நிற்க இல்லை, கலிலேயாவுக்கு போகல, புதுமைகளை காண இல்லை. ஆனால் ஆவியினால் தொடப்பட்டவர்கள், ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரும். ஆக என்னால் வழிகிடு ஆண்டவற்ற வார்த்தையை பரப்பு. வேறொன்று பூச வைக்கலான்னு சொல்லாத. அது எங்கட வேலை இல்லை. எங்கட வேலை வார்த்தையை பரப்ப. அது முளைச்செலும்பும் வந்துட்டது. அறுவடை காலம். அதான் பெண்டிகோஸ்டா. ஆண்டவர் சம்மனசுகளை அனுப்பி அறுவடை செய்வார். களஞ்சியங்களில் குவிப்பார். தேவையில்லாத பதறுகளை எரிப்பார். மிச்சங்களை தங்கமயமாக மணிமணியாக சாக்குகளில் கட்டி தண்ட சோழிலேயே சுமந்து கொண்டு ஆண்டவருடைய தெய்வீக களஞ்சியங்களின் இருப்பிடங்களுக்கு சுமந்து செல்வார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அத்தனை ஆசீர்வாதம் இருக்கும். இவனை பார்க்காதீங்க. ஆண்டவர்கிட்ட வார்த்தையை பரப்புங்க, தூவுங்க. அது முளைச்செழும்பட்டும், ஆசீர்வாதமாகட்டும். ஏனெனி இதுதான் கடைசி நாள். பாப்பரசரை சொல்லிட்டாரே, இதுதான் இந்த கடைசி போட்டின் இழுவை. அண்டு அவர் சினோடல் டாக்குமெண்ட்டில் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னால் இதுதான் கடைசி இழுவை. இனி ஒரு தரம் வரமாட்டாங்க. இழுங்க. உங்களுக்கு மணிமுடியும் ஆனந்தமும்
பேரானந்த சந்தோஷத்தின் ஆசீர்வாதங்களும் இருக்கும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் நாங்கள் இந்த தூய ஆவியானவருடைய வருகைக்காக ஒருங்கிணைந்து செபித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த நாளினுடைய கதாநாயகன் அல்லது பிரதம விருந்தினர் என்று சொல்லி சொன்னால் அது தூய ஆவியானவராக இருக்கின்றார். எனவே சாதாரணமாக ஒரு நிகழ்விலே நாங்கள் ஒரு பிரதம விருந்தினரை பல நிகழ்வுகளினூடாக வரவேற்கின்றோம். மாலை அணிகின்றோம், மேளதாளங்கள் எடுக்கின்றோம், வரவேற்பு பாடல், வரவேற்பு உரை, வரவேற்பு நடனம் என்று சொல்லி பல விடயங்களினூடாக நாங்கள் வரவேற்பது எங்களுடைய வளமையாக இருக்கின்றது. இந்த வேளையிலும் இந்த நாளினுடைய கதாநாயகர், முதன்மை விருந்தினராக இருக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது அந்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலே வரவேற்க இருக்கின்றோம். உங்களுடைய உடல் தூய ஆவி தங்குகின்ற ஆலயம் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது. அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு குருவானவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற வேளையிலே முன்னுக்கு இருந்த ஒரு தாய் பக்கத்தில் இருந்த அம்மாவையும் பார்த்தார், குருவானவரையும் பார்த்தார். திரும்பவும் அந்த அம்மாவையும் பார்த்தார், குருவானவரையும் பார்த்தார். வழிபாடு முடிந்ததன் பிற்பாடு அந்த தாய் அந்த குருவானவரிடம் கேட்டார், ஃபாதர், நீங்கள் எல்லாரும் தூய் ஆவி தங்குகின்ற ஆலயம் என்று சொன்னீர்களே, நான் ஒரு மெல்லிய ஆளாக இருக்கிறேன், நானும் ஆலயம், என்னை விட 5 மடங்கு இங்கால் ஒரு இருந்தா அவையும் ஆலயமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நீர் சிற்றாலயம், அவ பேராலயம் என்று சொல்லி. அன்பானவர்களே, நாங்கள் சிற்றாலயமாக இருந்தாலும் பேராலயமாக இருந்தாலும் நாங்கள் தூயாவியானவர் தங்குகின்ற ஆலயம். எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரிடம் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களை ஆட்கொள்ளும்படியாக லூக்கா நற்செய்தி 5:4 சொல்லுகின்றது, ஆழத்திற்குள் சென்று உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்லி. நாங்களும் இன்று ஆழத்துக்குள் சென்று, இறை வார்த்தையினுடைய ஆழத்துக்குள் சென்று நாங்கள் ஆவியானவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் வார்த்தை ஆவியை கொடுக்கின்றது என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தவர்களாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலே வரவேற்று நிற்போம். எழுந்து நிற்போம். வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, ஊற்று தண்ணீரே, விண்ணகத்திலிருந்து பொங்கி பாய்கின்ற நதியே, எங்களை மாற்றும், எங்களை அபிஷேகம் செய்யும், புதிய வாழ்வுக்குள்ளே எங்களை நடத்தும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லோரும் உருக்கமாக இந்த மன்றாடி இந்த பாடல் இணைந்து கொள்ளுவோம். வரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே, தாகமாக இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளின் மீது தாகத்தை தீர்த்தருளும். யோவான் 7:37-38 சொல்லுகின்றது, யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த வேளையிலே நாங்களும் பல்வேறுபட்ட தாகத்தோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கின்றோம்.
ஆண்டவருடைய அரவணைப்பிற்காக வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய தேற்றுதலுக்காக வந்திருக்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், துணையாளர் ஒருவரை தருவேன் என்று சொல்ல ஆண்டவருடைய அந்த துணையாளருடைய வருகைக்காக, அபிஷேகத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உருக்கமாக நாங்கள் மன்றாடி பாடுவோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அன்பின் இயேசுவே, நீர் வாக்களித்த துணையாளரை, அக்கினியாம் ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களை தொடும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எசாயாவினுடைய நாவை தொட்ட அதே நெருப்பினாலே எங்களையும் தொடும் ஆண்டவரே, எங்களையும் புனிதப்படுத்தும் ஆண்டவரே, எங்களையும் உம்முடைய வல்லமைக்குள்ளே அழைத்து வாரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்க இருக்கின்ற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்ல வேண்டும். வல்லமையை தாரும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து எல்லோரும் அல்லேலூயா என்று சொல்லி பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய அபிஷேகத்துக்காக குழுமி இருக்கின்ற எங்களை இந்த வேளையிலே பொருட்படுத்தலும். நாங்கள் உம்மை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்று ஒன்றுமில்லாத அந்த உலகிலே தண்ணீரின் மீது அசைவாடி அனைத்தையும் உருவாக்கி கொடுத்த தூய ஆவியானவரே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் வெறுமையாக இருக்கின்றோம். சிதைக்கப்பட்ட மனிதர்களாக, குழப்பத்தின் மத்தியிலே வாழுகின்றவர்களாக, தெளிவில்லாத மனநிலையோடு வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்கள் மீதும் இறங்கி அருளும் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவரே, உலர்ந்த எலும்புகளிலே உயிர் பெற்றெழச் செய்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் உலர்ந்த எலும்புகளாக சோர்ந்து போய்விட்டோம். நோய்களினாலே துவண்டு போய்விட்டோம். உறவு நிலைகளினாலே பாதிக்கப்பட்டு விட்டோம். இயேசுவே, எங்களுடைய வாழ்விலே உயிரை கொடுக்க உம்முடைய துணையாளரை இந்த வேளையிலே தாரும். எங்களை நிரப்பும். உம்முடைய அக்கினியாலே எங்களை பற்றி எறிய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, வல்லவரே.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான திருவிழிப்பு நேரத்திலே இந்த மணி பொழுதை நாங்கள் ஆழமான ஒரு கருப்பொழிலே சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். வல்லமையுள்ள தொடர்பாடல் என்பது தூய ஆவியாரின் துணையோடு இறை வார்த்தையையும் ஒருவர் ஒருவரின் நம்பிக்கை அனுபவங்களையும் செப உணர்வோடு செவிமடுத்தலை அடிப்படையாக கொண்டது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழிப்பு வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு மணித்துளியும் தொடர்பாடலை மையமாக கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேளையிலே இந்த தொடர்பாடலுக்கு ஒரு அடைமொழியாக வல்லமையுள்ள தொடர்பாடல் எனும் கருப்பொருள் எங்களுக்கு தரப்படுகிறது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் மேற்கொள்ளும் தொடர்பாடுகளை கடந்து இந்த மணிப்பொழுதிலே வல்லமையுள்ள தொடர்பாடல் என்றால் என்ன? அது ஆன்மீக ரீதியான ஒரு பிணைப்பு. என்னையும் கடவுளையும் என்னையும் உங்களையும் ஒன்றாக இணைக்கின்ற தூய ஆவியாரின் வல்லமையுள்ள ஆற்றலால் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு தொடர்பாடல். இதற்கு துணையாக இருப்பவர் துணையாளராகிய தூய ஆவியார். மனிதர்களாகி நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சில வேளைகளே பிறரை காயப்படுத்தலாம். பல வேளைகளிலே எங்களுடைய வார்த்தைகளை பிறர் புரிந்து கொள்ளாமல் போய்விடலாம். ஆனால் தூய ஆவியாருடைய துணை இருந்தால் எங்களுடைய வார்த்தைகள் பிறருடைய இதயத்தை தொடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையுள்ள தொடர்பாடலுக்கு இறை வார்த்தையும் ஒருவர் ஒருவரின் நம்பிக்கை அனுபவங்களும் அடித்தளமாக இருக்கின்றன. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டியெழுப்பப்படுகிறது. நாங்கள் கேட்கின்ற வாழுகின்ற இந்த இறை வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாக மாறி பிறரை இறைவன் பால் தூண்டி ஒரு வல்லமையுள்ள தொடர்பாடலுக்கு எங்களை இட்டு செல்ல வேண்டும். இந்த தொடர்பாடல் செப உணர்வோடு கூடிய செவிமடுத்தலை அடிப்படையாக கொண்டது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறருக்கு செவி சாய்ப்பதென்பது வெறுமனே அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதல்ல, மாறாக அவர்களுடைய இதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் சொல்லிலிருந்து உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதலாக அமைவது. இது எல்லாராலும் முடியாது. அது ஒரு கலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் துணையோடு இந்த செப உணர்வோடு எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு செவி மடுக்கலாம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் சிந்திப்போம். தூய ஆவியின் துணையோடு நாங்கள் பேசுவோம். இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். அந்த இறை வார்த்தையினால் வரும் அனுபவங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அதற்கு மேலாக இறைவனுடைய வார்த்தைக்கும் ஆவியானுடைய செயலுக்கும் எங்கள் அருகில் உள்ள ஒவ்வொருவருடைய இதயத்திற்கும் நாங்கள் எங்களுடைய செவிகளை அகலத் திறந்து செவி மடுப்போம். பிரியமான இனிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அருட்சகோதரர் அவர்கள் உங்களுக்கு இன்றைய நாளுக்கான இந்த கருப்பொருளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்றைய நாளின் இந்த கருப்பொருள் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான இந்த உறவை யார் மேம்படுத்துகிறார்? அதற்கு தூய ஆவியானவர் பெரும் கருவியாக எங்களோடு இருந்து வழிநடத்துகிறார் என்கிறதை
இந்த சுருக்கமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். இன்றைய மாலையிலே இருந்து இந்த கணப்பொழுது வரைக்கும் நாங்கள் இந்த தூய ஆவியானவருடைய அருட்பொழிவுக்காக மன்றாடுகிறோம். அருட்பொழிவு இங்கே பொழியப்பட போவதில்லை. எங்களுக்குள்ளே இருக்கிற தூய ஆவியானவரை நாங்கள் தூண்டி எழுப்பத்தான் இன்றைய இரவிலே கண் விழித்து மன்றாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு வாயிலாக இந்த ஆவியின் அருட்பொழிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மோடிலே இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி. இந்த தொடர்பு ஆண்டு நாங்கள் இதை இந்த வருடம் கொண்டாடுவதனாலே உங்களுக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். உங்கள் எல்லாரிடத்திலையும் செல்போன் இருக்கிறது. இந்த செல்போனை ஆரம்பத்திலே அருட்தந்தை லோரன்ஸ் அடிகளார் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த போனை அதற்குரிய முறையில் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வழிபாடுகளுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள் என்று. ஆக சில வேளைகளிலே சிலர் அதை ஏர்பிளேன் மோடில் வைத்திருப்பீர்கள், சிலர் ஆக்டிவ் மோடிலே வைத்திருப்பீர்கள் என்றால் சில வேளைகளிலே முக்கியமான கோல் எதுவும் வரும் உண்டு. இப்பொழுது இந்த தூய ஆவியானவருடைய நிலை என்னவென்றால், உங்களிடத்திலே ஆக்டிவ் மோடிலே இருக்கிறதா அல்லது ஏர்பிளேன் மோடிலே இருக்கிறதா? பலரிடத்திலே இந்த தூய ஆவியானவர் ஏர்பிளேன் மோடிலே தான் இருக்கிறார். எங்களுடைய வாழ்வின் துன்பங்களுக்குள்ளே, வேதனைகளுக்குள்ளே, பல்வேறு வகையான கஷ்டங்கள் கவலைகளுக்குள்ளே ஏன் ஆண்டவரங்களை கைவிட்டு விட்டார் என்று எண்ணுகிறோம் என்றால், எங்களுடைய வாழ்விலே தூய ஆவியானவர் ஏர்பிளேன் மோடிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இப்பொழுது இந்த வேளையிலே இந்த ஆக்டிவ் மோடுக்கு மாற்றுவதற்காகத்தான் இந்த இரா வேளையிலே நாங்கள் எல்லோருமாக இந்த வேளையிலே மன்றாடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளுக்கூடாக அழைத்து செல்லப்படுகிறோம். எங்களுடைய நெஞ்சோடு கரங்களை வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் எங்களை தன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைக்க வேண்டும் என்று மன்றாடி கொள்ளுவோம். ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த ஆவியானவர் வடிவிலே எங்கள் மீது இறங்கவும், அதன் வழியாக எங்களுடைய வாழ்வு இந்த ஆவியின் அருட்பொழிவு பெற்றதாக இருக்க ஆக்டிவ் மோடுக்கு மாற, அதன் வழியாக நாங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கிற அத்தனை வகையான ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் பெற்று வல்லமையுள்ள கிறிஸ்தவர்களாக அன்று பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பயத்தோடு நடுங்கியிருந்த சீடர்கள் பெருமகிழ்வோடு துணிவோடு வந்து ஆண்டவருக்காக சாட்சிகளாக இருந்தது போல மாற மன்றாடி கொள்ளுவோம். ஆண்டவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி கொள்ளுவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே. ஆண்டவர் தன்னுடைய அருட்பொழிவை நிறைவாக பொழிகிறார். அன்று அரசர்களை இதே ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து தன்னுடைய அடுத்தவர்களாக மாற்றினார். பல்வேறு நிலைகளுக்கு உள்ளே இருந்தவர்களை இதே தைலத்தினாலே தான் புனிதப்படுத்தினார்கள். இன்றும் இதே ஆனந்த தைலத்தினாலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அருட்பொழிவை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கொள்ளுவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லோரும் மெய்யானந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே. எல்லோருமாக ஆவியானவரே, அன்பினாவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அன்றைய இறைவாக்கினர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே நின்று அந்த எலும்புகளுக்கெல்லாம் போதித்த பொழுது
ஆவியின் அருட்பொழிவினாலே அந்த எலும்புகள் உயிர் பெறுகிறது. ஒவ்வொரு பகுதியாக அது வளர்ச்சி பெறுகிறது. இறுதியாக அது மனிதர்களாக மாறுகிறது. நாங்களும் வாழ்வின் பல்வேறு நிலைகளுக்குள்ளே இருந்து கொண்டு ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்கிற எண்ணத்தோடு அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருட்பொழிவு எங்களுக்கு நிறைவாக கிடைக்க, அவருடைய அருளினாலே நாங்கள் நிறைக்கப்பட அவரிடத்திலே மன்றாடிக் கொள்வோம். வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. லோரமாக வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. அன்பினாவியானவரே. எல்லோரும் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவர். மீண்டுமாக எல்லோரும் என்னை ஆனந்த. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் அருள் வளங்களும் அவருடைய தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகிற தூய ஆவியானவர் வழியாக தங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தூய ஆவியானவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அவருக்கு உரியவர்களாக எங்களுடைய மனநிலையை வாழ்வை மாற்றுவதன் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய உடல் தூய ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று அருட்தந்தை அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆக இந்த தூய ஆவியானவர் தங்குகிற ஆலயமாகிய உடலை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம், அந்த தூய ஆவியானவர் தங்குவதற்கு ஏற்ற ஆலயமாக எங்களுடைய உடலை, எங்களுடைய வாழ்வை நாங்கள் வைத்திருக்கிறோமா? அவ்வாறு வைத்திருக்கவில்லை என்றால் அந்த ஆலயத்தை எந்த நிலையிலே வைத்திருக்கிறோம் என்கிறதை, எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு உரியவர்களாக நாங்கள் மாறுகிற பொழுது தீய ஆவி எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து புறப்படுகிற பொழுது தூய ஆவியானவர் நிறைவாக எங்களுக்கு கொடுக்கப்படுவார். எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக மாறும். எனவே ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கொண்டாடி கொள்ளுவோம். என்னை ஆனந்த தைலத்தால் நிறைத்திடும் என்னை ஆவியானவரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே ஆக்டிவ் மோடுலே இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக மாறுகிறது. விவிலியத்தினுடைய பல்வேறு இடங்களிலே இந்த ஆவிக்கு உரிய மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் எவ்வாறு புகழ்ச்சிக்குரியவர்களாக, மகிழ்ச்சிக்குரியவர்களாக, நிறைவுக்குரியவர்களாக வாழ்ந்தாருங்கிறதை பார்க்கிறோம். தானியேல் என்கிற இறைவாக்கினரை நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த வாழ்விலே அரசனுக்கு உரியவராக அவர் அந்த சிலைக்கு அவர் வழிபாடு செய்ய மறுத்ததனாலே சிங்க குகைக்குள்ளே தள்ளப்படுகிறார். அந்த சிங்க குகைக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியை இந்த தானியேல் இறைவாக்கினர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்படுகிறது. அவர் அந்த ஆபத்திலே இருந்து காப்பாற்றப்படுகிறார். அதே வேளை நெருப்புச் சூளைக்குள்ளே அவர் தள்ளப்படுகிறார். அங்கே அவருடைய நண்பர்களோடு அவர் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிலே இருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். பழைய ஏற்பாட்டின் பல்வேறு மனிதர்கள் இந்த ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்ததனாலே அல்லது ஆவியினாலே வழிநடத்தப்பட்டதனாலே நிறைவுள்ளவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் எல்லோருமே அறிந்த பெண் அன்னை மரியாள் ஆவியாலே நிரப்பப்படுகிறாள். அவள் கடவுளுடைய ஒரே மகனை பெற்றெடுக்கிறாள். இந்த கன்னி மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறதை அறிந்து அங்கே அவளை பார்க்க போகிற பொழுது தூய ஆவியினாலே எலிசபெத் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய தாய் என்று அவரை
அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். ஆண்டவருடைய தாய் என்னிடம் பெற நான் வாய்ப்பு பெற்றதுபடி உம்முடைய வார்த்தை என் காதுகளிலே விழுந்ததும் என் வயிற்றிலே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று எலிசபெத் மகிழ்ச்சியோடு அங்கே தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறாள். புதிய ஏற்பாட்டின் தூய ஆவியானவருடைய நூல் என்று சொல்லப்படுகிற திருத்தூதர் பணிகள் நூலிலே பல்வேறு மனிதர்களுடைய ஆவியின் உந்துதலாலே வாழ்ந்த வாழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முக்கியமானதாக ஸ்தேவான் முதல் இறைவாக வேத சாட்சியாக மரித்தவர். அவர் அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு நான் கடவுளை பார்க்கிறேன், வானம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய வலப்பக்கத்திலே இயேசு அமர்ந்திருப்பதையும் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருந்ததை பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாங்கள் கடவுளுக்கு உரியவர்களாக இருக்க வாழ அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு இருக்கிற பொழுது அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பின்வரும் பாடலிலே இணைய இருக்கிறோம். எல்லோருமாக இந்த பாடலிலே இணைந்து கொள்ளுவோம். அக்கினி வல்லமை ஊற்றுமே என்று ஆண்டவருடைய அருளை எல்லோருமாக எழுந்து என்று இந்த பாடலிலே இணைந்து கொள்ளுவோம். வல்லமையூற்றுமே அபிஷேகம் தாருமே, ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே. அக்கினி வல்லமையூற்றுமே அபிஷேகம் தாருமே, ஆவியில் துதித்து நான் ஆகிடவே. அக்கினி வல்லமையூற்றுமே அபிஷேகம் தாருமே, ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே. அக்கினி வல்லமையூற்றுமே அபிஷேகம் தாருமே, அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே. வல்லமை வல்லமை வல்லமை, ஆவியால் நிரம்பிடும் வல்லமை. எல்லோருமாக வல்லமை வல்லமை வல்லமை, ஆவியால் நிரம்பிடும் வல்லமை. அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே, ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே. அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே, அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுடைய ஐம்புலன்களூடாகவும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எங்கள் வாழ்வுக்கு தேவையான அத்தனை அருள் வளங்களையும் நிறைவாக எங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் நாங்கள் இந்த ஐம்புலன்களையும் அவருக்குரிய விதமாக பயன்படுத்தவும் அதை மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக கொடுக்கவும் அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய உண்மையின் ஆவியார் எங்களை இந்த நிறைவான வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அறிவும் ஆற்றலும் அனைத்து ஞானமும் ஐம்புலனை ஆட்சி செய்யும் வல்லமையே. பரிசுத்த இதயத்தில் ஜெபிக்கும் வேளையில் வானின்று இறங்கிடும் வல்லமையே. அன்பினாவியே அன்பினாவியே, வல்லமையே வல்லமையே, உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் உறைந்திடவா. உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் உறைந்திடவா. அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே, ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே.
அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே வல்லமை 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 ஆவியால் நிரம்பிடும் வல்லமை 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 ஆவியால் நிரம்பிடும் வல்லமை. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த உலகம் கண்டுகொள்ள முடியாத ஒரு மனிதர். ஆனால் அவருக்கு உரியவர்களாக இருக்கிறவர்கள் அவரை கண்டுகொள்கிறார்கள். அன்று மூடப்பட்ட அறைகளுக்குள்ளே இருந்த சீடர்களோடு இருந்த கன்னிமரியாள் இந்த ஆவியானவரை தன் உள்ளத்திலே கண்டுகொள்கிறாள். அதனாலே அவருடைய அருட்பொழிவுக்காக அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சபத்திலே அந்த மனிதர்களை வழிநடத்தினார். அதன் வழியாக இந்த உண்மையின் ஆவியை உலக அறியாத அந்த ஆவியானவரை அவர்கள் பெறுகிறார்கள். அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தினாலே தங்களுடைய வாழ்வின் அற்புதங்களை அவர்கள் கண்டுகொண்டார்கள். உலகம் அறியாத உண்மையின் ஆவியே தீமைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையே அன்பினாவியே அன்பினாவியே வல்லமையே வல்லமையே ஊழியம் செய்திட உற்சாகம் வளர்ந்திட வரங்கள் பொழிந்திடும் வல்லமையே அன்பினாவியே அன்பினாவியே வல்லமையே வல்லமையே உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் உறைந்திடவா உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் உறைந்திடவா அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே படுவோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளின் ஆவியினாலே நிரப்பப்படவும் அவருடைய ஆவியை நிறைவாக பெற்றவர்களாக மகிழ்வோடு எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களை வழிநடத்தி அருளும். அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே இனி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே உங்கள் பதிலாக என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கும் 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 வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியான நெறிமுறைகளை நான் கடைப்பிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்தருளும். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆண்டவரே மிக மிக
துன்பப்படுகின்றேன். உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும். நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை விட ஆண்டவரே தயை கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளும். நீதி நெறிகளை எனக்கு கற்பியும். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன், ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். தீயோர் எனக் கண்ணி வைத்தனர், ஆனாலும் நியமங்களில் நின்று நான் பிறழவில்லை. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 13 தொடக்கம் 32 முடிய. எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல். அதே நாளில் சீடருள் இருவர் ஜெருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டு சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது ஜேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோபாய் என்னும் பேருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, ஜெருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் உறுதியாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உமக்கு புகழ்.
வல்லமையுள்ள தொடர்பாடல் என்பது தூய ஆவியாரின் துணையோடும் இறை வார்த்தைக்கும் ஒருவர் ஒருவரின் நம்பிக்கை அனுபவத்திற்கும் செவ உணர்வோடு செவிமடுத்ததை அடிப்படையாக கொண்டது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுடைய ஒரே ஒரு தலைப்பு தொடர்பாடல். இந்த நாளில் நாங்கள் பேசுகின்ற எல்லா விடயங்களினுடைய ஒரே ஒரு மைய கருத்து தொடர்பாடல். காரணம், யாழ் மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சமூக தொடர்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டு நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். ஆகவே இந்த இரவிலையும் நாங்கள் இந்த தொடர்பாடல் அதை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கொழும்பிலே ஒரு இளைஞன் இருந்தான். அவனை பொறுத்தவரையிலே இளமையிலே அவன் கடவுள் இல்லை என்று நினைத்தான். அவன் அறிவியல், தக்கம், மனித அறிவு இவைகளையெல்லாம் வாழ்க்கையின் முக்கியம் என்று நினைத்தான். கடவுளை பற்றி யாராவது பேசினால் அவனுடைய விருப்பம் என்னவென்றால் அவர்களோடு விவாதித்து கடவுள் இல்லை என்று நிரூபிப்பது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, நிறைவு இல்லை. இவ்வாறாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இளைஞனுக்குள் வருகின்ற அடிமைத்தனங்களும் அவருடைய வாழ்வைக்குள்ளே வந்தன. அவன் குடிபோதைக்கு அடிமையானான். இவ்வாறாக இருக்கிற வேளையிலே ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு சென்றான். அது ஒரு துறவற சபையினுடைய சிறிய சிற்றாலயம். அதிலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தான். அவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த துறவற சபையிலே மாரி ஆண்டனிட்டா என்கின்ற சகோதரி இவரை கண்டார். இவருடைய மனதில் இருக்கின்ற ஏக்கத்தை அந்த இறை அனுபவம் கொண்ட சகோதரி கண்டுபிடித்தார். வந்து அவரோடு பேசினார். பேசி அவருக்குள்ளே ஒரு இறை அனுபவத்தை கொடுத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த சகோதரியினுடைய அன்பு, செப வாழ்வு, சாட்சிய வாழ்வு என்பது இந்த இளைஞனுடைய வாழ்வை மாற்றியது. அந்த சகோதரி ஒரு வேதாகமத்தை இவரிடம் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து அந்த வேதாகமத்தை வாசித்து வாசித்து இறைவனுடைய அந்த அனுபவத்துக்குள்ளே போனார். ஒரு முறை அவர் சொன்னார், எனது அறிவு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது, ஆனால் நிதியம் நான் அன்பு செய்யப்படுகிறேன் என்று என்னை உணர வைக்கிறது. இவ்வாறாக கடவுளுக்குள் சென்ற அந்த இளைஞன் இந்த ஆவியனுடைய அனுபவத்துக்குள்ளே போனான். அந்த ஆவியனுடைய அனுபவத்துக்குள்ளே போய் இந்த கடவுளுக்கு தூரத்திலே இருக்கிற மக்களை மீண்டும் கடவுளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை ஆவியானவர் கொடுத்த பொழுது ஒரு மாபெரும் இயக்கத்தை இலங்கையிலே ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தினுடைய பேர் தான் த ரிசன் லார்ட் கம்யூனிட்டி என்று அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இலங்கையிலும் எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு எல்லா இடங்களிலும் இந்த நற்செய்தியை அறிவித்து வருகின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக மாறியிருக்கிறது இந்த ரிசன் லார்ட் கம்யூனிட்டி. அதனுடைய ஸ்தாபகர் தான் லலித் பெரேரா. லலித் பெரேரா ஒவ்வொரு இடங்களிலும் தன்னுடைய சாட்சியத்தை சொல்லி இருக்கிறார். அந்த சாட்சியத்தை தான் நான் உங்கள் முன்னிலையிலே வைத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த இரவினுடைய இந்த வேளையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவியாருடைய துணையோடு நாங்கள் செவிமடுக்க வேண்டும். தொடர்பாடல் என்பது நாங்களே பேசிக்கொண்டிருப்பதல்ல. பெந்தகோஸ்தே தினத்திலே அங்கே இரைச்சல் வந்தது, ஆவியானவர் இறங்கினார், எல்லோரும் பேசினார்கள். ஆனால் பேசினதை மக்கள் கேட்டபடியால் அங்கே ஆயிரக்கணக்கிலே மனமாற்றம் ஏற்பட்டது. அன்பார்ந்தவர்களே, தொடர்பாடல் என்பது நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதல்ல, கடவுளோடு பேசிக்கொண்டிருப்பதல்ல. அடிப்படையிலே தூய ஆவியானவர் எங்களை என்ன செய்கிறார் என்றால் கேட்க வைக்கிறார், செவிமடுக்க வைக்கிறார். லிசனிங், அது மிகவும் ஒரு முக்கியமான செயற்பாடாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவேதான் நாங்கள் எப்படி செவிமடுக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் எங்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் எங்களை இந்த இறை வார்த்தையை கேட்க வைக்கின்றார்.
இந்த இறைவார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இந்த இறைவார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ளே சென்று நம்பிக்கையாளராக ஆயிரம் மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களையும் தூய ஆவியானவர் கேட்க வைக்கிறார். ஆகவே நாங்கள் எதற்கு செவிமடுக்க வேண்டும் என்றால், முதலில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து ஆழமான அனுபவத்தை பெற்று அதை பகிர்கின்ற மாமனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். உதாரணமாக லலித் பெரேரா, அவர் ஒரு பொதுநிலையினர். அவருடைய வழிபாடுகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். 2 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் அவரால் மறையுரையாற்ற முடியும், இறைவார்த்தையை பகிர முடியும். நான் இப்பொழுது ஒரு 15 நிமிஷம் ஒரு மறையுரை ஆற்றுவதற்கு எத்தனையோ மணித்தியாலங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டி கிடக்கிறது. ஆனால் அவருடைய அனுபவம் என்னவென்றால், ஒரு மடை திறந்த வெள்ளம் போல அவருடைய அனுபவம். எத்தனை மணித்தியாலங்கள் பேச சொன்னாலும் தன்னுடைய அனுபவத்தை பேசக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அனுபவத்தினாலே ஒவ்வொரு நாளும் அந்த வழிபாடுகளிலே மக்கள் வந்து தாங்கள் மனம் மாறியதை, சாட்சிய வாழ்வை பெற்றுக்கொண்டதை சாட்சியமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த உந்துதலை தந்து கொண்டே இருப்பார். அப்படி செவிமடுத்தல் என்றால் என்ன? ஆவியானவர் 2 விடயங்களுக்கு செவிமடுக்க சொல்லுகிறார். ஒன்று அந்த இறை வார்த்தைக்கு, இரண்டாவது இறை வார்த்தையினாலே வாழ்க்கையை தாங்கி மனமாற்றம் அடைந்தவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்காக. அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது. அன்பார்ந்தவர்களே, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ 1000 புத்தகங்கள் வந்து போகின்றன. ஒரு கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கு பிற்பாடு அவுட்டேட்டட், அதை நாங்கள் தூக்கி எறிய வேண்டது தான். ஆனால் 2000 ஆண்டுகளாக ஒரு புத்தகம் உயிருள்ள வார்த்தையாக எல்லோருடைய கரங்களிலும் இருக்கிறது என்றால் அது வேதாகமம். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தைக்குள்ளே தூய ஆவி இருக்கிறார். வேதாகமம் முழுவதும் ஆவியினால் தூண்டப்பட்டது. ஆகவேதான் புனித பவுல் சொல்லுகிறார், அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவதற்கும் பயனுள்ளது. அதுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடியால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை திருத்த வேண்டுமென்றால் பிரம்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டு போக பிள்ளைகள் திரும்பும். ஏனென்றால் அதுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அண்மையில் கொஞ்சம் காலமாக நான் இந்த மறை அலை டிவியிலே ஞாயிறு சிந்தனை கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த ஞாயிறு சிந்தனை கொடுக்க வேண்டுமென்றால் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த வேதாகமங்களை வாசித்து ஒரு கிழமை முழுக்க தியானித்தால்தான் ஒரு மறைவுரை ஆற்ற முடியும். இப்படி கொஞ்ச காலம் நாம் செய்து கொண்டு போகிற பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ மாற்றங்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது என்ற விடயங்களை இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த இறைவார்த்தையை வாசிக்கிற பொழுது எனக்குள்ளே ஒரு வல்லமை வருவதை நான் ஒவ்வொரு நாள் உணர்ந்து கொள்கிறேன். அது மறையுரைக்காக அல்ல, உள்ளார்ந்த ரீதியான இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து கொண்டு வருவார். அவர் என்னை புதுப்பிக்கிறார் என்பதை இந்த மறைவுரைகளை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது இதை மக்களுக்கு சொல்வதற்காக அல்ல, அந்த மறைவுரைகள் என்னுடைய வாழ்வை மாற்றியதை ஒரு சாட்சியமாக பகிர்ந்து விடுகிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த வார்த்தையினூடாக எங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக இன்றைய தலைப்பு சொல்லுகிறது இந்த நம்பிக்கையாளருடைய அனுபவம். இந்த உலகத்திலே இந்த வார்த்தையை வாசித்து வாசித்து ஆண்டவருக்குள்ளே போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் சொன்ன உதாரணத்தில் லலித் பெராவை, ஒரு இளைஞனை, கடவுள் இல்லை, அறிவுதான் முக்கியம், இந்த உலகத்திலே என்னுடைய மூளையினால் எதையும் சாதிக்கலாம், கடவுள் இல்லை என்பதை நான் விவாதித்து அதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி போன அந்த இளைஞனை ஒரு சகோதரி மாற்றி இருக்கின்றார். ஒரு கார்மேல் அருட்சகோதரி மாற்றி இருக்கின்றார். எப்படி அதை மாற்றினார் என்றால் அவருடைய அன்பான வார்த்தைகள், அவருடைய சாட்சிய வாழ்வு, அவருடைய செவ வாழ்வு இந்த இளைஞனை கவர்ந்தபடியால் ஒரு இளைஞனை ஒரு மாபெரும் நற்செய்தி பணியாளராக
ஆண்டவர் அந்த அருட்சகோதரியூடாக மாற்றி இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த நம்பிக்கையாளருடைய அந்த சாட்சியங்களுக்கு செவிமடுக்கிற பொழுது ஆவியானவர் அவர்களூடாக எங்களுடைய வாழ்வை மாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அருட்தந்தை அகஸ்டீன் முண்டக்காட் இந்தியாவிலிருந்து வந்த பொழுது, அந்த காலங்கள் அகஸ்டீன் முண்டக்காட் என்கின்ற அந்த அருட்தந்தை யாழ் மறை மாவட்டத்திலே வந்து இதை போல பல வழிபாடுகளை மாற்றினார். அந்த ஒரு சில நாட்களிலே எத்தனையோ குருக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. எத்தனையோ குருக்கள் ஆவிக்குள்ளே போனார்கள். எத்தனையோ சாதாரண பொதுநிலைகள் எல்லாம் அந்த ஆவியுடைய வாழ்வுக்குள்ளே போனார்கள். ஒரு குருவானவருடைய மறைவுரைகள், அவருடைய அந்த ஆவியினால் உந்தப்பட்ட அவருடைய சாட்சிய வாழ்வு யாழ் மறை மாவட்டத்தினுடைய இந்த சந்து பந்துகள் எல்லாம் போய் ஒரு ஆவியனுடைய புதுப்பத்திலுடைய ஒரு ஆவியனுடைய அலை ஏற்படுத்தியதென்றால் ஒரு தனி மனிதனுடைய சாட்சிய வாழ்வாக இருக்கிறது என்பார்களே. ஆகவேதான் இன்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். தொடர் பாடல் என்பது நாங்கள் கடவுளோடு பேசிக்கொண்டிருப்பதல்ல. தொடர் பாடல் என்பது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அமைதிக்குள்ளே போய் கடவுளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி எம்மாவூஸ், அவர்கள் அந்த சீடர்கள் மனமுடைந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வழிப்போக்கர் வருகின்றார். அந்த வழிப்போக்கர் வந்து பேசத் தொடங்குகின்றார். ஆனால் அந்த வழிப்போக்கர் வருகிற பொழுது 3 வருடங்கள் இந்த இயேசுவினால் பயிற்சி பெற்ற அந்த சீடர்கள் சொல்லவில்லை, இந்த வழிப்போக்கர்கிட்ட நாங்கள் என்னதை கேட்க போகிறோம். இல்லை, அவர்கள் அந்த வழிப்போக்கர் சொன்னதை கேட்டுக்கொண்டே வந்தார்கள். அந்த வழிப்போக்கர் ஒரு கட்டத்திலே இந்த இறைவார்த்தையை அவர்களுக்கு சொன்னார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், அவர் அந்த இறைவார்த்தையை வாசித்த பொழுது எங்களுடைய உள்ளங்கள் பற்றி எறிந்தன. அந்த எம்மாவூசில் இந்த தலைப்பு அழகாக இருக்கிறது. ஒரு வழிப்போக்கருக்கு அவர்கள் செவிமடுத்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஒரு வழிப்போக்கரிடம் கூட அந்த ஆழமான இறை அனுபவம் இருக்கும் என்று தெரியும். ஆனால் இயேசு என்று புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வழிப்போக்கருக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். அந்த வழிப்போக்கர் என்ன செய்தார்? பெரும் அற்புதங்களை செய்யவில்லை. நீங்கள் இப்பொழுது துன்பப்படுகிறீர்கள், இந்த வேதனை இருக்கிறீர்கள், இதற்கு காரணம் இருக்கிறது என்று சொல்லி தொடக்கத்திலிருந்து பழி ஏற்பாட்டிலிருந்து அந்த வேதாகமத்தை விளங்கப்படுத்தினார். அவ்வாறு விளங்கப்படுத்திய பொழுது அவருடைய உள்ளங்கள் பற்றி எரிந்தன. அந்த வேளையிலே தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு ஓடி போகிறார்கள். எருசலேமிலிருந்து வெளியே ஓடினார்கள். இந்த வழிப்போக்கருடைய அனுபவம், வழிப்போக்கர் சொன்ன அந்த இறைவார்த்தை அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு போய் ஒரு சாட்சிய வாழ்வுக்குள்ளே கொண்டது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த வேதாகமத்தையும் இந்த மற்றவருடைய அனுபவத்துக்கும் நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வேதாகமத்திலே நாங்கள் நிச்சயமாக வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பைபிள் டைரி ஒரு 10,000 ஒரு வருடம் இந்த மறை மாவட்டத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த அனுபவத்தை தாங்கி வருகின்ற மனிதனுடைய அனுபவங்களை தாங்கி வருகின்ற பாதுகாவலன் பத்திரிகையை நாங்கள் எத்தனை பேர் வாங்குகிறோம்? சொல்லுகிறார்கள், ஒரு வருடம் 4500 பத்திரிகைகள் தான் விற்பனையாகின்றன. காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு குருவானவர் எங்களுக்கு மறையுரையை பற்றி படிப்பித்த பொழுது சொன்னார், ஒரு நல்ல மறையுரை ஆற்ற வேண்டுமென்றால் ஒரு கையிலே வேதாகம் இருக்க வேண்டும், மறு கையிலே பத்திரிகை இருக்க வேண்டும். உதயன் பத்திரிகை இருக்க வேண்டும், பாதுகாவலன் பத்திரிகை இருக்க வேண்டும். இந்த பத்திரிகைகள் தான் எங்களுடைய கள நிலைமைகளை, எங்களுடைய வாழ்வின் யதார்த்தங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆகவேதான் இந்த வேதாகம் மாத்திரமல்ல, அது ஒரு வெளிப்பாடாக இறைவன் தந்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்தும் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை தாங்கி வருகின்ற ஒரு பத்திரிகை தான் பாதுகாவலன். சிறப்பாக இந்த ஆண்டில் அது 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இந்த பாதுகாவலன் பத்திரிகை, இந்த சத்திய வேத பாதுகாவலன் இந்த யாழ் மறை மாவட்டத்தை தாங்கி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆவியினுடைய துணையோடு இந்த அனுபவங்களை கொடுத்து கொண்டு வருகின்ற இந்த பாதுகாவலன் இந்த 150 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அந்த மனிதர்கள் எழுதுகின்ற அந்த அனுபவங்களை நாங்கள் உட்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே எங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், செவிமடுங்கள். லிசன். என்னதுக்கு செவிமடுக்க வேண்டும்? இறை வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையை வாழ்ந்து தங்களுடைய அனுபவங்களை இந்த பத்திரிகை எழுதுகின்றவர்கள், பகிர்கின்றவர்கள், அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது அது இலகுவாக
எங்களுடைய வாழ்க்கையினுடைய மனமாற்றமாக மாறுகிறது. ஆகவே இந்த இரவில் அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது இன்னொரு அருட் சகோதரி தன்னுடைய அனுபவத்தை, எவ்வாறு இந்த இறைவார்த்தை தன்னுடைய வாழ்வை தொட்டது, புதுப்பித்தது என்கின்ற அனுபவத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் அன்பின் தந்தையே, இந்த இரவு வேளையில் என்னை இங்கு குழுமி இருக்கின்ற அனைவரையும் உமது பாதம் தருகின்றேன். தூய ஆவியாரே, என் இதயத்தின் ஒளியே, எனக்குள் எழுந்தருளிவாரும். இந்த ஆவியின் ஆளுகையின் இரவு அமைதியில் என் உள்ளத்தை ஆட்கொண்டு என் ஆன்மாவையும் சிந்தனைகளையும் புனிதப்படுத்தியருளும். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆவியின் வழிநடத்தலில் நான் பெற்ற அனுபவத்தை, ஆவி எவ்வாறு என்னை ஆளுகை செய்து உடன் இருந்திருக்கின்றார் என்று கடந்த கால வாழ்வை நான் சிந்தித்து பார்க்கின்ற போது நன்றியின் துதிகளாக எனது உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கின்றது. உண்மையை நோக்கி வழி நடத்தி இருக்கின்றார். அச்சமின்றி துணிவோடு சான்று பகர என்னை வழி நடத்தி இருக்கின்றார். தூய்மைப்படுத்தி இருக்கின்றார். கற்றுத்தந்திருக்கின்றார். இறை வார்த்தையை எவ்வாறு வாழ்வது என்பதை வழிகாட்டியிருக்கின்றார். வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில், சோர்வுகளில், சவால்களில், ஆபத்துக்களில், நோய்களில் ஆவியின் ஆளுகை, உடனிருப்பு என்னோடு எப்படி இருந்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனது வாழ்க்கையில் ஆவி கற்றுத்தந்த விடயங்கள் பல வகை. எனது பணிகளில், எனது பொறுப்புகளில், நான் பயணிக்கின்ற பயணத்தில் எங்கு சென்றாலும் இந்த ஆவியினுடைய செபத்தை செபிக்கின்ற போது ஆவியின் ஆளுகை துணை எனக்கு துணையாக வந்ததை அனுபவித்திருக்கின்றேன். உண்மையை நோக்கி வழி நடத்தல் என்பது எனக்கு ஆவி எதை பேசுவது, எப்படி வாழ்வது என்பதை சுட்டி காட்டியிருந்திருக்கின்றார், அறிவுறுத்தியிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக எனது வாழ்விலே இறை வார்த்தையை நான் ஆழப்படுத்திய போது எனது ஆரம்ப கால வாழ்க்கை இந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ள, அதன் கருத்தை அறிந்து கொள்ள கடினமாக இருந்தது. நான் பெற்ற திருமுழுக்கின் ஆவி, உறுதிப்பூசலின் ஆவி, இறை பணிக்கு சான்று பகர நான் பெற்ற அழைப்பு, இவற்றினூடாக இந்த இறை வார்த்தையை நான் வாசித்த போது அன்றாட திருப்பலி, மறையுரைகள், தியானம், ஆழ்த்தியானம், செப வழிபாடுகள், ஆவியின் வழிபாடுகள் என்னை பலவாறாக இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுக்க, ஆழப்படுத்த, என்னை புனிதப்படுத்தி கொள்ள இந்த இறை வார்த்தை அர்த்தமுள்ளதாக மாறியது. சோர்வுற்ற வேளையில், சவால்களில், இடர்களில் ஒரு பலத்தையும் சக்தியையும் அளித்து இந்த இறை வார்த்தை ஒரு புதிய ஒளிக்கு, புதிய வாழ்வுக்கு, மனமாற்றத்திற்கு என்னை இட்டுச் சென்றது. வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் எம்மாவு பயணம் அவர்களுடைய இதயத்தை பற்றி எரிய வைத்தது. பற்றி எரிதல் நெருப்பு, ஆவியின் செயல். இவ்வாறாக நான் இந்த
வார்த்தையினூடாக எனது வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்ள, ஆவியின் ஆளுகையில் நிறைவு பெற அவர் என்னோடு உடன் இருக்கின்றார் என்பதை எனது அனுபவங்களினூடாக நான் வாழ்ந்திருக்கின்றேன். இறுதியாக, தூய ஆவி எனக்குள் வாழும் ஒரு ஆலோசகர், வழிகாட்டியாக இருக்கின்றார். இந்த பகிர்வை, இந்த ஆவியின் ஆளுகையில் நான் பெற்ற இந்த துதிகளை நன்றியோடு நினைக்கின்றேன். இருள் சூழ்ந்த வாழ்வினிலே ஒளியாக தோன்றுபவரே, சோர்ந்திடும் நெஞ்சினிலே சக்தியாக நிற்பவரே, கேள்விகள் 1000 நெஞ்சிலெழ பதில் சொல்லும் தூய ஆவியே, வாழ்வின் பாதையை காட்ட வழி நடத்தும் நல்ல துணையாளரே, அமைதியின் சாந்தியின் தூதுவனாய் எந்தன் உள்ளத்தில் வாழ்பவரே, சோதனைகளை வென்றிடவே வல்லமை தருபவரே, கண்ணீரை துடைப்பவரே, கவலைகளை போக்குபவரே, உம் ஆவியின் வழியிலே என் வாழ்வை நான் தொடர்ந்திடுவேன். இந்த வேளையிலே அனைவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் இப்பொழுது மன்றாட இருக்கின்றோம். இந்த இறுதி சபத்திலே இந்த பாடவழியோடு இணைந்து நாங்கள் ஒருவருக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபைக்காக, யாழ் மறை மாவட்டத்திற்காக, ஆயருக்காக, குருக்களுக்காக, இங்கே குழுமி இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக, பல்வேறுபட்ட வேதனைகளோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் மனதிலே சுமந்த பாரங்களோடும் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை நினைத்துக் கொள்வோம். உடல் வேதனைகள், சாத்தானுடைய கட்டுக்கள், இன்னுமாக எத்தனையோ விதமான இனங்காண முடியாத பிரச்சனைகளோடு வந்திருக்கின்றவர்கள், இவருடைய வாழ்விலே ஆவியானவர் விடுதலை அளிக்க வேண்டும், புது வாழ்வை கொடுக்க வேண்டும், மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி பாடுவோம். மகிமையின் அச்சாரமே, எல்லோரும் பாடுவோம். பொங்கி எழுமூற்றே, கைகளை தட்டி பாடுவோம். மகிமையின் அச்சாரமே, ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே. ஆவிய வல்லமையே, ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே. என் தாகம் தீர்க்கணுமே, என் நெஞ்ச மகிழனுமே. என் தாகம் தீர்க்கணுமே, என் நெஞ்ச மகிழனுமே. ஆவிய வல்லமையே, ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தந்தை உங்களை ஆற்றுப்படுத்தும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நாங்கள் வாழ்வின் பல்வேறு துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே எல்லாம் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டார் என்று எண்ணுகிற பொழுதெல்லாம் இந்த தூய ஆவியானவருடைய நிறைவான அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆனால் உண்மையின் ஆவியானவர் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிப்படுத்துவார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய இந்த உண்மையை நோக்கி வழிப்படுத்துகிற தூய ஆவியானவர் எங்கள் மீதும் எங்களுக்குரிய யாவற்றின் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். வலு குறைந்தவை, கட்டுப்பட்டவை, தூய ஆவியினாலே பல்வேறு நிலைகளிலே அவதியுறுகிறவர்கள் மீது இந்த ஆவியானவருடைய நிறைவான அருளும் வல்லமையும் நிறைவாக எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய மறை மாவட்டத்துக்காக, மறை மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளிலே பணியாற்றுகிறவர்களுக்காக, ஆயருக்காக, குருக்களுக்காக, துறவியர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய நிறைவான ஆவியானவருடைய அருட்பொழிவை பெற்றவர்களாக
அவருடைய நிறைவான சாட்சிகளாக இவர்கள் வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வின் நிலைகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழியப்படவும், அதன் வழியாக எங்களுடைய வாழ்வு வளம் பெறவும், எங்களுடைய தேவைகளிலே ஆவியானவருடைய வல்லமை நிறைவாக பொழியப்படவும் வேண்டும் என்று மன்றாடிக் கொள்ளுவோம். எங்களுடைய கைகளை உயர்த்தியவர்களாக ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். என்னை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் நான் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். யார் யார் எங்களை நோக்கி தங்களுக்காக, தங்களுடைய வாழ்வின் நிலைகளுக்காக, தேவைகளுக்காக மன்றாடும்படியாக கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நிறைவான ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அருள் வளமும் கொடுக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். நாங்கள் மன்றாடுவோம். வரம் தாருமே ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே வல்லமையே. நன்றி தூய ஆவியாரே, நன்றி தூய ஆவியாரே. ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே. எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, நள்ளிரவு கடந்து விட்ட இந்த இரவில் உமது பிள்ளைகளாகிய நாம் இந்த திறந்த வழியில் நின்று கண் விழித்து ஏறெடுக்கும் எங்கள் செபங்களை கேட்டருளும். 7 மணி நேரமாக செப உணர்வோடு உமது வார்த்தைக்கும் இறை அனுபவங்களுக்கும் செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டின் பெந்தகோஸ்து அனுபவம் எமக்கு இன்று அருளப்பட அருள் புரியும். நீர் வாக்களித்த துணையாளராகிய தூய ஆவியை, அன்பின் ஆவி, ஞானத்தின் ஆவி, அமைதியின் ஆவி, அருளின் ஆவி, ஆற்றலின் ஆவி, பிணிதீர்க்கும் ஆவி, ஆறுதல் அளிக்கின்ற, தீமையை எதிர்த்து நிற்கின்ற ஆவி, உம்மை போற்றிடும் ஆவியை எங்களுக்குள் அனுப்பியறலும். நாம் புது படைப்பாக, புதிய உள்ளத்தோடு, புதிய பார்வையை, புதிய மனப்பாங்குகளை பெற்று எங்கள் இல்லம் திரும்ப அருள் புரியும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆமேன்.